அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திரு சாமானி நாகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பூர்ணிமா. சார், என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, தாவேகா தலைமையில் தான் ஆட்சி, எந்த கட்சியோடையும் சேரப்போறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார். ஸோ அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஜெயிச்சதானே ஆட்சி பிடிக்க முடியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவர் அவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுறாரு. நான் கூட தான் கான்ஃபிடண்டா பேசுறேன். நான் தான் அடுத்த தமிழ்நாட்டோட சிஎம். கான்ஃபிடண்டா பேசுற மாதிரி இருக்கா? ஜெயிச்சிரோன்னா, ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா ஒரு 3 முனை போட்டி முதல்ல ஏற்படுத்தணும். 4 முனை போட்டி இருக்கு. ஒரு 10% சீமானுக்கு ஓடுத்தல்னா கூட 30% அந்த வரணும். தாவேகாக்கு 12% மேல வாக்குகள் இல்லை. இந்த 12% எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச்சு இப்போ சென்னையில நிறைய இருக்கு. செங்கல்பட்டு தாண்டி போனா கம்மியாயிடும். சிட்டி தொகுதியிலாம் அதிகமா இருக்கும். உள்ள கிராமத்துக்குள்ள போக கம்மியாகும். ப்ளஸ் எல்லா பூத்துலேயும் எல்லா இதுலேயும் எல்லா தொகுதியிலும் அந்த கன்சிஸ்டண்டாக அந்த 30% வாக்கை இது பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா? எந்த மக்கள் கையில்? என்னங்க பேசுறீங்க சார்? நீங்க சொல்றீங்க சார், பட் ஆனா மக்கள் யார் அப்படிங்கறத அந்த எலெக்ஷன் டைத்துல தானே தீர்மானிப்பாங்க. அதுக்கு டைம் இருக்கு சார். நான் ஒன்று கேட்குறேன். இதுவரையும் நிறைய சம்பவத்துக்கு நடந்தா ஒரு தலைவர் வந்து அந்த இடத்துக்கு போவார். இப்ப கரூர் சம்பவத்தும் போது விஜய் என்ன பண்ணார்? கரூரை விட்டு ஓடி போனார். இப்போ ரீசன்ட் சென்சேஷன் ரஜினிகாந்த் விஜயின் மாதிரி ஒன்று நடந்துட்டு போயிட்டு இருந்தது. ரஜினிகாந்த் தூத்துக்குடி பிரச்சனையும் போது தூத்துக்குடிக்கு சென்றார். தன்னால் பார்க்க வந்த செத்து போன ஃபேமிலிய ஏசி பஸ் போட்டு ஒரு மண்டபத்தை சந்திக்கிறார் விஜய். ஓகே, இட்ஸ் a fascist mentality. ஓகே, தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த ஃபாசிஸ்ட் மென்டாலிட்டி உள்ளவங்க ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க எந்த மக்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு இப்போ நாளைக்கு ஒரு ஆளுக்கு பிரச்சனை வருதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னா, அந்த லீடர் அங்கே போனோம்ல, இவர் எல்லாம் செத்து போனவங்களாம் வீட்டுக்கு வாங்கினாரா? ஒரு பிரிட்ஜே கொலாப்ஸ் ஆகுதுங்க. பிரிட்ஜே கொலாப்ஸ் ஆகுது. நடக்கக்கூடாது, வேண்டிக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கவே கூடாது. விஜய் வந்து ஓகே பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, நீங்களாம் போய் பார்த்துருங்கப்பா, நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னால் எத்தகைய மென்டாலிட்டி அது? கரெக்ட். நான் இன்னொரு படி மேலே போகிறேன். கரூர் சம்பவம் நடந்த பிறகு முதலமைச்சர் அந்த இடத்துக்கு வந்தாரா? ஏன்னா 41 பேருன்றது சும்மா கிடையாது. வந்தாரா? அந்த இடத்துக்கு எடப்பாடி வந்தாரா? அந்த இடத்துக்கு அண்ணாமலை வந்தாரா? அந்த இடத்துக்கு யாரும் வரல? விஜய் அவர்கள் யாரால காரணமும் வரே வரல. அவ்வளவுதான். மக்களுக்காக நிக்காத ஒரு தலைவரை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. உங்களோட கருத்தா? என் கருத்து கிடையாது, மக்களோட கருத்து. மக்கள் கருத்தை தான் நான் சாமானியரை சொல்றேன். இப்ப நீங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கலாம். இப்போ எனக்கு அதிமுக பிடிக்காது, ஒருத்தருக்கு அதிமுக பிடிக்காதுன்ட்டு. ஆனா பிரச்சனைனா மக்களுக்காக வந்து நிற்பாங்க. இவங்க நிக்கல, ரைட்? யாரால் அவங்க கூட்டத்துக்கு பார்க்க வந்த ஜனங்களே அவர் பார்க்கல அப்படின்ற போது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்து தில்லு ரொம்ப முக்கியம். எடப்பாடியோட தில்லு எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு எம்பி எலெக்ஷன்ல மோடி வேணாம்னு சொல்றது எடப்பாடியோட தில்லு. கரெக்டா? ஸ்டாலினோட தில்லுனா மோடி எதிர்க்கிறது ஸ்டாலினோட தில்லு, ரைட்? இல்லை ஏதாவது பிரச்சனைனா 2 பேரும் இறங்கி பார்த்துடுறாங்க. இப்போ 7.5% உள்ள ஒதுக்கீடு கொடுக்கும்போது, அந்த அரசு மாணவர்கள் கொடுக்கும்போது கவர்னர் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னாரு. ஆனால் சட்டசபையில் பாஸ் பண்ணி கவர்னருக்கு அமிச்சிட்டார். இந்த மாதிரி தைரியமா செயல்படக்கூடிய தலைவர் தான் வேண்டும். அவரோட படத்தை ஜனநாயகனே அவரால் ரிலீஸ் பண்ண முடியல. இது மக்களுக்காக என்ன கிழிக்க போறாரு? ஓகே சார், அடுத்த ஒரு கேள்வி இருக்கு சார். அண்ணாமலை அவர்கள் வெர்சஸ் விஜய், சொல்லுங்க சார், உங்க கருத்து என்ன சார்? அண்ணாமலை அவர்கள், அதாவது ஒரு தொகுதி எடுத்துக்கிறோம், அதுல அண்ணாமலை சாரும் நிக்கிறாங்க, விஜய் அவர்களும் நிக்கிறாங்க. யாருக்கு சார் ஓட்டு பிரியும், யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த தொகுதி அரசியல் இருக்குல்ல, அது வந்து கூட்டணி கட்சி, தொண்டர்கள் எல்லாத்தையும் பொறுத்து அதில் யார் வேணால் ஜெயிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு புத்திசாலியை எதிர்த்து எலெக்ஷனில் நிற்கிறேன். ஓகே, நான் ஒரு மங்குனி தான். ஆனால் நான் வந்து எம்எல்ஏ ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அந்த புத்திசாலி இல்லாமல் ஆகிடுமா? யார் மங்குனி யார் புத்திசாலின்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. பார்த்து கூட படிக்க தெரியாத தலைவர் யார், எந்த தலைவரால் எந்த டேட்டாவோட பேச முடியும் அப்படின்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? நான் ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்ல, நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல. யார் மங்குனி,
யார் புத்திசாலின்னா நான் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்லல. 2 பேரோட கம்பாரிசனை பார்க்கும்பொழுது அண்ணாமலை வந்து ஆல்ரெடியே சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல். அண்ணாமலை இஸ் சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல். விஜய் வந்து அவருடைய சினிமா கிரேஸை சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலாக மாத்துறார். இஸ் கன்வெர்ட்டிங் இட். ரைட். எவ்வளோ நாள் பனையூர் விட்டு வெளில வந்திருக்கார்? எப்போ ஒரு தலைவர் தன்னுடைய எதிரியை சரியாக வே பண்ணலையோ, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தலில் 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் என் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தா இஸ் பொலிட்டிக்கலி மெச்சூர். அதாவது அதிமுகவே இல்லை, நான் திமுக தீய சக்தி, நான் தூய சக்தி அப்படின்னு சொன்னார்ல. எப்போ தன்னுடைய எதிரியை பலவீனமாக ஒரு தலைவர் குறிப்பிட்டு சொல்கிறாரோ அப்போவே அவர் அரசியல் விட்டு அப்பிட்டாரத்துக்கு தயாராயிட்டார்ன்றதான் ரொம்ப கிளியரான விஷயமாக இருக்கு. அவர் நான் ஏன்னா நம்ம தூய சக்தியை பத்தி பேசுனதால சொல்றேன். தமிழக அரசியலை பொறுத்தவரை தீய சக்தி திமுக, மக்கள் சக்தி அதிமுக, சாத்தான் சக்தி தாவேகா. என்ன சார் இப்படி பஞ்சு கொடுக்குறீங்க சார்? இறுதியான ஒரு கேள்வி போயிடலாம் சார். அண்ணாமலை அவர்கள் இப்போ ரீசெண்டா பிரஸ் மீட்ல வந்து பேசினாரு, எனக்கு இடம் கொடுத்தா நான் கண்டிப்பா நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டா அண்ணாமலை சாரை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, சார் நிப்பாரா? நின்னா என்ன? நன்றி சார்.